இந்த கால்பந்து மைதானத்தில் ஒரு 15 சுற்றி வந்தேன். அதன் தூரம் சுமார் 4.5 கிலோமீட்டர். பொதுவாக தினமும் 4 கிலோமீட்டர் நடந்து செல்வது எனது இலக்கு என்று சற்று அதிகமாகவே நடந்தேன். காரணம், இன்று காலையிலிருந்தே விட்டு விட்டு மழை பொழிந்தது. தற்பொழுது மழை இல்லை. ஆனால் நடைபாதையில் ஆங்காங்கே தண்ணீர் இருந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே காலையிலும் மாலையிலும் வந்து நடைப்பயிற்சி செய்து வருகின்றனர். பலர் உள்ளே சென்றால் பலர் இங்கே கால்பந்து விளையாடுகிறார்கள். பெரும்பாலும் சிறுவர்கள் தான், 20 வயது மிகாதவர்கள் தான், 10-12 வயதுக்கு மேல். ஸோ அந்த வகையில்தான் இன்று என்னுடைய நடைப்பயிற்சி இந்த கால்பந்து மைதானத்தில் நிறைவேறியது. வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் வரும் வழியில், அதாவது இந்த மைதானத்திலே ஒருவர் தனியாக நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த உடனே நின்று, நீங்கள் சுற்றி வந்து முடிந்து விட்டதா என்று கேட்டேன். 3 முறை சுற்றி வந்து விட்டேன், அதுக்கு மேல் எனக்கு முடியாது, முழங்கால் வலிக்கிறது என்றார். பேச்சை தொடங்கினேன். பொதுவாக நான் எல்லோரிடமும் பேசுவது வழக்கம். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். முருகன் என்று சொன்னார். ஓ, நல்ல பெயராக இருக்கிறது என்று. எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டின் பொழுது, நான் இங்கே திருவிக்கா நகரில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து தான் வருகிறேன் என்று சொன்னார். அதற்கு முன்பு ஓட்டேரியிலே ரொம்ப பல வருஷமாக இருந்ததாக சொன்னார். பிறகு அவரிடம் சற்று எல்லா விஷயத்தையும், எனக்கு தெரிந்த விஷயத்தையும் அவரிடம் சொன்னேன். இந்த கால் வலி, மூட்டு வலி, இதையெல்லாம் எப்படி கொஞ்சம் தவிர்ப்பது, குறைப்பது என்ற முறையை அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். கைவிரலை வைத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவரிடம் சொன்னேன். அவருக்கு இங்கிருந்து இன்று தற்பொழுது நான் அந்த சென்னையிலே ஒரு கிறிஸ்துவர் ஆலயம் இருக்கிறது, ஆண்டவர் கோயில். அந்த கோயிலுக்கு சென்று திரும்பி வந்துள்ளேன். அங்கே சென்று வந்தால் நல்லது என்று அவர் சொன்னார். அவருக்கு சில விளக்கத்தெல்லாம் சொன்னேன். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டார். எதிர்ப்பாக எதுவும் இல்லை. என சொல்ல வேண்டியது எனக்கு ஆவல். சில விஷயங்களை அவர்களுக்கு புரிதல் வேண்டும். அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுதான். அவருக்கு என்ன வயது? ஒரு 50க்கு குறைவாகத்தான் இருக்கும். மனைவி இல்லை, முக்கியமாக மனைவி இல்லை. தங்கை வீட்டில்தான் அவர்கள் தங்கி இருக்கிறார். அவர் எப்பொழுது சாப்பாடு கொடுக்கிறார்களோ அப்பொழுது தான் சாப்பிடுவார். எப்பொழுது சாப்பிடுவீர்கள் என்று கேட்டபொழுது 10 மணி ஆகிவிடும் என்று சொன்னார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எங்கே தொடங்கியது, இப்பொழுது வரை அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஒரு சிலருடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும். இட் இஸ் எ லெசன் டு நோ ஃப்ரம் அதர்ஸ், எ லெசன். அந்த வகையில் அவர் பெயர் முருகன் என்று சொன்னார். எனவே இது போல பலரை நேரில் சந்தித்து அவருடன் பேசும்பொழுதுதான் நமக்கு பல அனுபவங்கள், அவருடைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலம் நமக்கு பாதையை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் பேசுகிறேன் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வகுத்து கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். உன் பேர் என்ன? பிரசன்னா. சூப்பர், வெரி குட்.